சொல்ற பெருமையே வந்து இருக்கு. சரியா? முதல் வெற்றி பெற்ற நபர் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி 2வதா ஐசிஎஸ் தேர்வுல ஜெயிச்சு அவர் என்ன பண்றாரு, லண்டன்ல ஒரு நீதிபதியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேலை செய்யும் பொழுது அந்த அரசுக்கு எதிராக அவர் சில விஷயங்கள் சொன்னாரு அப்படின்றதுக்காக 1874 அவர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. சரியா? 1874 அவர் வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு, 1875 பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு திரும்ப வந்துடுறாரு. இந்தியாவுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னோட இங்கிலீஷ் நாலேஜ் வச்சு அவர் வந்து பேராசிரியரா பணிபுரியறாரு. எங்க பணிபுரியறாரு, இந்தியாவில் மெட்ரோபாலிட்டன் அப்படின்ற நிறுவனத்தோட பேராசிரியரா என்ன பண்றாரு, வேலை செஞ்சுட்டு வர்றாரு. சரியா? அப்படி வேலை செஞ்சவர் அவரே ஒரு காலேஜ் ஓபன் பண்றாரு. எப்போ, 1882 ரிப்பன் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் வந்து ஓபன் பண்றாரு. இந்த ரிப்பன் காலேஜ்லயும் அவர் என்ன பண்றாரு, ஆங்கில பேராசிரியராக வேலை செய்யறாரு. அவர் ஆங்கில பேராசிரியராக வேலை செய்கிற டைமில் தேசியம், தாராளவாதம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. சரியா? அப்போது அந்த தேசியம் பற்றியும் தாராளவாதம் பற்றியும் அவர் லண்டனில் போய் படிச்சது, அவரோட ஆங்கில புலமை இதெல்லாம் வந்து மாணவர்களை ரொம்பவே ஈர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த ரிப்பன் காலேஜை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. அவரால் உருவாக்கப்பட்ட காலேஜ் அப்படின்றதுனால அவருக்கு சுரேந்திரநாத் பானர்ஜி காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா 1876 ஜூலை 26 அன்னைக்கு ஆனந்த் மோகன் போஸ் கூட சேர்ந்து இந்தியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த எக்ஸாமில் இந்தியன் அசோசியேஷன் பற்றி அடிக்கடி கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. இந்தியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாரு. அமைப்பை உருவாக்குனது யார் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. யார், சுரேந்திரநாத் பானர்ஜி. யார் கூட சேர்ந்து, ஆனந்த் மோகன் போஸ் கூட சேர்ந்து உருவாக்குறாரு. எப்போ, 1876 ஜூலை 26 அன்னைக்கு. சரியா? இந்த இந்தியன் அசோசியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அரசியல் இயக்கமாக செயல்படுது. இந்த அரசியல் இயக்கம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்தியர்களோட அகெயின்ஸ்டாக வெள்ளையர்களால் ஏற்படுத்தப்படுற இனவெறி. ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களை வந்து ரொம்ப இலக்காரமாக பார்க்கறது, இனவெறியோடு நடத்துறது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த அமைப்பு வந்து செயல்படுது. ரெண்டாவது விஷயம், ஐசிஎஸ் தேர்வு இவர் பாஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஐசிஎஸ் தேர்வோட வயதை வந்து 21லேருந்து 19 குறைச்சிடுவாங்க. அப்போ 19 வயசில் போயிட்டு அவ்வளோ கஷ்டமான ஒரு எக்ஸாமை எழுதுறது அப்படின்றது நம்மளுடைய இந்தியர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. அப்போ அந்த எக்ஸாமை எழுத முடியாது அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு என்ன, அது பார்லிமெண்ட்லேயோ அல்லது நம்மளோட சட்டசபையிலையோ அவங்களோட ஐசிஎஸ் தேர்வு முடித்தவங்க மட்டும்தான் அங்கே உள்ளே போக முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது இந்தியர்களோட பங்களிப்பு ரொம்பவே கம்மியாயிடும், இந்தியர்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது கம்மியாயிடும். அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வயது குறைப்பு எதிர்த்து நிறைய போராடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறமா 1862 கிறிஷ் சந்திர கோஷ் அப்படின்றவரால் எடுக்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் தி பெங்காலி அப்படின்ற பத்திரிகை. இந்த பெங்காலி பத்திரிகையை பற்றியும் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பெங்காலி அப்படின்ற பத்திரிகையை நடத்தினது யார் அப்படின்னு கேட்பாங்க, சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள். ஆனால் தொடங்கினது பார்த்தீங்க அப்படின்னா 1862 கிறிஷ் சந்திர கோஷ் அப்படின்றவர் தான் தொடங்கியிருப்பார். அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இவர் வந்து இந்த பெங்காலியை வந்து நடத்துகிறாரு. எப்போ, 1876 இந்த பெங்காலி அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா 1883 என்ன ஆகுது அப்படின்னா இந்த தி பெங்காலி அப்படின்ற பத்திரிகையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை வெளியிட்டாரு அப்படின்றதுக்காக இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போன ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு கிடைக்குது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்றதுலலாம் இவர் நிறைய இடத்துல வராரு. இந்தியாவிலே முதல் எங்கே போனார், ஜெயிலுக்கு போனவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளோட சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள். சரியா? அடுத்தது பாருங்க, 1885 ஐஎன்சியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொடங்குறாங்களே இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறதுல முக்கியமான ஒரு பங்களிப்பாளராக நம்மளோட சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்றவர் இருக்கார். ஓகேவா? 1985 நம்மளுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குவார். 1886 என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கூட அவர் உருவாக்குன இந்த இந்தியன் அசோசியேஷனை வந்து சேர்த்துட்டாரு. சரியா? இந்த இந்தியன் அசோசியேஷனை சேர்க்கறதுனால இந்த இந்தியன் அசோசியேஷன் இந்தியன் தேசிய காங்கிரஸ் கூட சேர்ந்து செயல்படுது. சரியா? அடுத்து ஹைலைட்ஸ். அடுத்தது
ஐஎன்சியில் இவர் 2 வாட்டி மெம்பராக இருப்பார். ஓகேவா, அது என்ன, சாரி 2 வாட்டி தலைவராக இருப்பார் இந்திய தேசிய காங்கிரஸ்ல. இப்போ 1895 பூனால வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருக்காரு. அதுக்கப்புறம் 1902 அகமதாபாத் காங்கிரஸ் செஷன்லயும்